Hi friends, welcome to Shivpedia. இந்த வீடியோவில் வீட்லேயே சிம்பிளாக நெய் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். நெய் காய்ச்சறதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு 400 கிராம் பட்டர் நான் எடுத்திருக்கேன். பட்டரில் வந்து சால்டட் அன்சால்டட் இருக்குது. கண்டிப்பாக அன்சால்டட் பட்டர் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் முருங்கை மரத்தில் இருக்க அந்த இலை அது யூஸ் பண்ணி நம்ம இப்போ காய்ச்சலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஹெவி பாட்டம் வெசல் நமக்கு வேணும். ஏன்னா அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். பாத்திரம் லைட்டாக சூடாக ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த வெண்ணெயை அதில் போட்டுடணும். ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது நல்லா உருகி வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம சிம்லேயே தான் வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. வெண்ணெய் நல்லா ஹீட் ஆகி உருகும்போது பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிரும். அதோட கன்சிஸ்டன்சி அப்படியே வாட்டர் லெவலுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது கொதிக்கும் போது அந்த நெய் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா வெண்ணெய் உருகி கோல்டு கலரில் வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அது அப்படியே நெய் கன்சிஸ்டன்சிக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம அந்த முருங்கை இலை அதில் போடணும். முருங்கை இலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா நெய்யோட வாசனை வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கூல் பண்ணிட்டு அதை நம்ம வடிகட்டிக்கணும். ஒரு நல்ல கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுட்டா நல்லாயிருக்கும். மணலாக கோல்டன் கலரில் சூப்பர் கிளியர் நெய். கடையில் வாங்குகிற நெய்யை விட வீட்லேயே நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம்னா ரொம்ப ஹெல்தி, நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching this video. Please subscribe and click on the bell button for future video notification.